பெரியசாமி தேவர். என்ன மிஸ்டர் பெரியசாமி தேவர், உங்கள் வம்சத்தில் மீசெல்லாம் பெருசாக வளர்த்திருப்பீங்களே? மீசை எனக்கு பிடிக்காது சார். மீசை பிடிக்காதா? சார் அப்போ போக சொல்லலாமா? சார் இன்டர்வியூ அவ்வளோதானா? மீசை வளரட்டும், அப்புறம் வச்சுக்கலாம். தட்டில் என்ன பொம்மை? பூனை சார். அதில் என்ன அவ்வளோ பெருமை? கெட் அவுட் சார், ஐ சே கெட் அவுட். அவ்வளோ கம்பம் கூத்தாடி மாதிரி ட்ரெஸ்ஸு. சார் போட்டதும் போட்டாரு, ஒரு சிங்கம் பொம்மை போட்ட மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கூடாது. அப்போ கூட அவன் அசிங்கமாக தான் இருப்பான். வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி. உங்கள் பேரை கேட்டாலே குழந்தைகளுக்கும் சுதந்திரதாக இருக்கும். உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா? பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லையா? உங்களுக்கு இந்த ராணா வராதா? வரும், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படும். அப்போ உங்களுக்கு ஷானா வராது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், திரும்பி சொல்லுங்க. ஒரு கட்டு சுள்ளியில் ஒரு சுள்ளி கோண சுள்ளி. வேணாம் சார், ரிஸ்க் எதுக்கு? லானா வராது, ராணா வராது, ஷானா வராது, பேர் மட்டும் சுப்பிரமணிய பாரதி. நீர் இந்த நாட்டுக்கு அவருக்கு செய்கிற பெரிய துரோகம் ஐயா. முதல் பேரை மாற்றும். ஷார்ட்டா சுப்பி சார். சுப்பியாவது கப்பியாவது. கெட் அவுட். கப்பி சுப்பி எனக்கு வெறுப்பா இருக்குது. நிறைய கேள்விகளும். மெட்ராஸில் உனக்கு தெரிஞ்ச 4 காலேஜ் பேர் சொல்லு. ஸ்டெல்லா மேரிஸ், பியூன் மேரிஸ், எத்துராஜ், எஸ்ஐடி. வெரி குட், வெரி குட். தேவபாலாவில் காட்சி நேரம் என்னென்ன? 1, 4, 7, 10. அடுத்து விலைவாசி பற்றின ஒரு கேள்வி. வில் சிகரெட் என்ன விலை? சிசர் சிகரெட் என்ன விலை? வில் சிகரெட் 3 ரூபாய், சிசர் சிகரெட் 1 ரூபாய். என்ன அறிவு, என்ன ஆராய்ச்சி. நீங்கள் போகலாம், ஆர்டர் உடனே அனுப்புகிறோம். கெட் அவுட் போத் ஆஃப் யூ. நான் யார் கேள்வி கேட்குறேன்? சார், இந்த காலத்து இளைஞர்கள்லாம் எவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் படிக்கிறாங்க. அவங்கள சேஃபாக இவ்வளோ கேட்குறது தான் நல்லது, இவ்வளோ தான் கேட்கணும், இவ்வளோ கேட்குறது தான் பெட்டர். வணக்கம் சார். வாங்க, உள்ளே வாங்க, உட்காருங்க. உங்கள் பேர்? ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலியபெருமாள் சந்திரன். உங்கள் பேர் யார் கேட்டாலும் இப்படி தான் ஃபுல்லாக சொல்லுவீங்களா? ஆமாம் சார், பேரை சுருக்கிற உரிமை நமக்கு கிடையாது. நான் என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பிர்லாவா? அதெல்லாம் மக்களாக பார்த்து கொடுக்குறது. அதனால் யார் எங்கே கேட்டாலும் என்னுடைய சொந்த ஊர் ஐயம்பேட்டை, என் சொந்த அப்பா அறிவுடை நம்பி கலியபெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், 3 சேர்த்து தான் சொல்லுவேன். வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கிறீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசெல்லாம் வச்சுன்னு வந்திருக்கிறீங்க. முஸ்டாச் த மிரர் ஆஃப் ஆர்ட். ஆத்மா, இதயம், மனசு, இதை 3ஐயும் பிரதிபலிக்கிற கண்ணாடி தான் மனுஷனுக்கு மீசை. வஉசி, டிகேசி, மாப்போசி இவங்களை நாடு மறந்துருக்கலாம், ஆனால் இவங்க மீசை யாரும் மறந்துருக்க முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ மனசு சுத்தமாக இருக்குன்றது என் சின்ன அபிப்பிராயம் சார். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? படிக்கிற நேரம் போக, டைம் கிடைச்சா, அப்பா பர்மிஷன் கொடுத்தா அப்பப்போ விளையாடுவேன். உங்களுக்கு பிளாக் பேல் தெரியுமா? பிளாக் பேல் இல்லை சார், நான் ஒயிட் பேல் தான் பார்த்துருக்குறேன். நான் சொன்னது உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேல் இல்லை சார், நான் கேள்விப்பட்டதில்லை. உழைப்புக்கிடையே தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கே உழைப்பாயிடாதுன்னு எங்கள் அப்பா சொன்னது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் சார் புரியுது. நான் வரேன் சார், உட்காருப்பா. வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு உங்கள் அப்பா? விடுங்க சார், பைத்தியக்காரத்தனமாக என்னென்னமோ சொல்லியிருக்காரு. முதல்ல நீ இந்தியன், அப்புறம் தான் நீ தமிழன். அதனால தான் கதராடை உடுத்திருக்கீங்களா? நோ. பொருளாதார அடிப்படையில் பார்த்தா நான் போட்டிருக்கிற இந்த சட்டையால் ஒரு இந்தியன் வீட்டில் ஒரு வேளை அடுப்பு எரியும். சட்டை இவ்வளோ சின்னதாக டைட்டாக தச்சு போட்டிருக்கீங்களே, இதையே பெருசாக தாராளமாக தச்சு போட்டிருந்தீங்கன்னா இந்தியன் வீட்டில் 2 வேளை அடுப்பு எரியுமே. எத்தனையோ இந்தியங்க சட்டையே இல்லாமல் இருக்காங்க. உடம்பு மறைக்க தான் துணியை தவிர ரோட பெருக்க இல்லை அப்படின்னு நாகேஷ் சொல்லியிருக்காரு. யார் அது நாகேஷ்? நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு? கிபி 1865 வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அவர் எழுதின ஓலைச்சுவடியில் நான் இதை படிச்சிருக்கேன். இந்த கம்பெனியில் வேலைக்கு சேரணும்னா 2 பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கடிதம் வேணுமே, வச்சிருக்கீங்களா? என் படிப்புக்கு இல்லாத வேலை, எங்கள் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என் நேர்மை நீதி நாணயத்துக்கு இல்லாத வேலை, 2 பெரிய மனுஷாலுங்க சிபாரிசில் கிடைக்கணும்னா அந்த வேலையே எனக்கு வேணாம் சார். நில்லுப்பா, என்ன நேரு மாதிரி பொசுக்கு கோவம் வருது? ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலியபெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான்னு பதில் சொல்றியப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உட்கார், டேக் யுவர் சீட். உலகத்தில் உன்னை விட பெரியவங்க யாரும் இல்லை, அதனால நீ யாருக்கும் பயப்படாதே.
அதே மாதிரி உலகத்தில் சின்னவங்க யாரும் இல்லை. அதனால நீ யாரையும் தாழ்வா நினைக்காது. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் சார், அதான் எனக்கு வேத வாக்கு. போரும்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாருப்பா உங்க அப்பா? வடகோடியிலே கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம்னு சொன்னப்போ, தென்கோடியிலே தூத்துக்குடியிலே சட்டுப்பானையை தூக்கிட்டு சமுதிரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையப்பா. அப்போ அவர் தான் எங்கள் அப்பா, அறிவுடை நம்பி கலிய பெருமாள். அந்த மகானை பார்க்காதது என்னோட துரதிர்ஷ்டம். அது என்னுடைய அதிர்ஷ்டம். ஏன், ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தா அவரை பற்றி எம்பாயாலே உங்ககிட்ட சொல்கிற பாக்கி எனக்கு கிடைச்சிருக்காது இல்லை. அதான் நீ வேலையில் சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளோ சுபிட்சமாக இருக்கும் தெரியுமா? வெளியே போய் வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறேன். அப்போ நான் வரேன் சார். என்னது? ஓ இதுவா? சரி 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 சரி.